ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சீரியல் அப்டேட்ஸ். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா, ரொம்ப காவேரி விஜயும் அந்த அப்பா புள்ள ரெண்டாவது மனைவி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் முன்னாடியே போன வாரம் ப்ரோமோவிலே நான் சொல்லிட்டேன், இந்த வாரம் ஃபுல்லாக இதான் நடக்குதுன்னு. அதே மாதிரி இன்றைக்கி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அப்பாவும் அவங்க காவேரி அப்பாவும் சிந்து, கிருஷ்ணா ரெண்டாவது மனைவி எல்லாருமே அங்கே இருந்திருக்காங்க, கத்தாரில் இருந்திருக்காங்க. ஸோ கத்தாரில் இருந்தனால இவங்க எப்போவுமே இங்கே வரும்போது, கொடைக்கானல் வரும்போது அவங்க அப்பாவையும் விட்டுட்டு இவங்க போய் அவங்க அப்பா வந்து கொடைக்கானலில் போய் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதம் இருந்துட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் கதை வருது. அதுக்கிடையில் விஜய் காவேரி ரொம்ப ரொமான்டிக்காக நல்ல பிள்ளையோட கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கிடையில் சிந்து வந்து போய் சாப்பாடு வேணும் பசிக்குதுன்னு சொல்லுவாள். அவங்க யாரும் சாப்பாடு தர மாட்டாங்க. அவள் வெளியே போய் காவேரி சாப்பாடு எடுத்து கொடுப்பா. அப்போ தான் எல்லாமே விசாரிப்பாங்க. மொத்தம் சாரதா கல்யாணம் ஒரு வருஷத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க அப்பா எந்த ரீசனுக்காக கல்யாணம் பண்ணாருன்னு தெரியல. அது இனிமேல் தான் வரும் அந்த கதையே. இல்லை யாராச்சும் மிரட்டி வச்சு கல்யாணம் பண்ணாங்களா, இல்லை எதுக்காக மிரட்டி வச்சு கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அப்படி இருந்தும் இவங்க 4 பிள்ளை பெற்றிருக்காங்க, அவங்க 2 பிள்ளை பெற்றிருக்காங்க. அதான் என்னன்னே தெரியல. இனிமேல் கதை சுவாரஸ்யமாக போகும். யாரும் பார்க்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பயங்கரமாக போகும். இந்த 2 நாள் வந்து இந்த சொத்து பிரச்சனை தான் வரும். அவங்களுக்கு 1 பங்கு வேணும், 3 பங்கு வேணும். அவங்க அண்ணன் நிற்பான். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வந்து கதை வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து அவங்க அப்பா ஏன் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் கதையே போகும். தவிர ரொம்ப ட்விஸ்டிங்காக கொண்டு போவாங்க டைரக்டரு. அந்த கதை உங்களுக்கு என்னென்னு அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன், ஓகேவா? இன்றைக்கி கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை. எதுனா அழகாக வயிற்றில் பிள்ளை டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லி விஜய் காவேரி அதை வந்து ரசிப்பாங்க. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஸோ நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போட்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.